வணக்கம் பிரான்ஸ். நம்ம ஒரு மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோர்னர் கெஸ்ஸிங் இன்றைக்கி நடக்கக்கூடிய டாவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 19ஆம் தேதி 3வது மாதம் 2025. நம்ம 1 மணிக்கு நடைபெறக்கூடிய டியர் கோர்னர் கெஸ்ஸிங் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது நமக்கு ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். ஏ போர்டில் நமக்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சி போர்டில் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு கொடுக்குறேன், ஸ்ட்ராங்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம், ஸ்ட்ராங்கான வினிங் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 4 தான் வரணும், பி போர்டில் 5 தான் வரணும், சி போர்டில் 8 தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணி நம்ம நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசி மட்டுமே வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 78 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், 82ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். நம்ம பிசியில் மட்டுமே 3 நம்பர் தான் கொடுக்குறோம், அதிகமான நம்பர்லாம் கொடுக்கல. 3 நம்பர் தான் பிசி பிசியிலேயே வரும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 58, 82, 78 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசி மட்டுமே எடுத்திருக்கேன். இந்த நம்பர் வந்துச்சுன்னா பிசியிலேயே வரும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 78, 82, 58 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசியில் மட்டுமே எடுத்திருக்கேன். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி ஏ போர்டில் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது, 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். பி போர்டில் நமக்கு 5 வந்துச்சுன்னா சி போர்டில் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 458 நல்ல நம்பர் தான். 516 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 516, 146 இந்த நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 482ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் பார்க்குறோம். 482, 146, 516, 458 இந்த நம்பர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு கொடுக்கணும், ஸ்ட்ராங்கான வின்னிங்கையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இன்றைக்கி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 5, 8 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 5, 8 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே இல்லைங்க. ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுமே ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் 10,000% ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை நான் எடுத்திருக்கேன். நீங்களே பார்க்குறீங்க. நமக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் 5 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 8 வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தான் நமக்கு இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
டியருக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்களே பார்க்குறீங்க. இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 4 வந்து 49 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 5 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது பி போர்டில் 2 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 4 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 வந்து 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 16 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. இதுதான் நமக்கு பெண்டிங்காக உள்ள நம்பர்ஸாக இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து இப்போ வந்து நமக்கு பாட்ஸு நம்பரில் 2 நம்பர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதிகமான நம்பர்லாம் பார்க்கல பாட்ஸில் வந்து. இன்றைக்கி 4 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 486 486ஐயும் 586ஐயும் பாட்ஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர் எடுத்துகிட்டு வரல. பாட்ஸ் நம்பரில் 2 நம்பர் தான் நீங்களே பார்க்குறீங்க. 586 486 இந்த 2 நம்பரும் தான் பாட்ஸில் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்ஸ் நம்பரில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 2 நம்பர் தான். அதிகமான நம்பர்ஸும் கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏபிபிசிஏசி ஆல் போர்ட் நம்பரில் இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 76 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 86ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பர் இன்றைக்கி வந்து சி போர்டில் நமக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 6 சி போர்டு வந்துச்சுன்னா நமக்கு 76 86 58 48ன்னு எடுத்திருக்கோம். நல்ல நம்பர் தான் 58 48எல்லாம். அதே மாதிரி 85 கணக்கில் வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான் 85 82 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டில் 6 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 76 86 58 48 85 82ன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம், நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக சில நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்லேயும் உங்கள் கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே 4 நம்பருக்கு ப்ளே பண்ணிக்கலாம். சைட்டாகவே வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். 94 86 97 16 இதை விட்டு உங்களுக்கு வேறு நம்பர் வந்துச்சுன்னா 58ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 58 வந்துச்சுன்னா நமக்கு 91 58 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பராக 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 3 நம்பர் தான் டியருக்கு 1 மணிக்கு. 97 16 94 86 91 58 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களும் இந்த 3 நம்பரை எடுத்துக்காங்க. வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே நமக்கு இருக்குது. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா நம்பர்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராகவே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்களை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் இங்கே ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக வந்து கேஎலுக்கும் டிஎருக்கும் நம்ம வந்து கெஸ்ஸிங்காக வந்து கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847
கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். நம்ம இன்றைக்கி 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய 1 மணிக்கு நடைபெறக்கூடிய டியர் கார்னு கெஸ்ஸிங் தான் இப்போ பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். 100% கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.